السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களுக்கு எல்லா துறைகளிலும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் உலகத்தில் வாழும் ஒரு மனிதன் பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதலிடத்தில் இருப்பது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைதான் முதலிடத்தில் இருக்கிறது. எத்தனையோ கடமைகள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. அவைகளில் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய முதல் கடமை பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் பெற்றோருடைய மதிப்பை பற்றியும் கண்ணியத்தை பற்றியும் அவருடைய அந்தஸ்தை பற்றியும் அதிகமான இடங்களில் சொல்லி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்கிறான்: وَاعْبُدُوا اللَّهَ وَلَا تُشْرِكُوا بِهِ شَيْئًا وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு ஆயத்திலும் அல்லாஹ் சொல்கிறான்: وَقَضَىٰ رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ. அந்த அல்லாஹ் மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி விட்டான். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதும் உங்கள் மீது கடமையாக்கி விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்: வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று நாம் மனிதனுக்கு வசியத்தை செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மற்றொரு இடத்தில் அனுஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கும் நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா தனக்கு அடுத்து பெற்றோர்களை கொண்டு வருகிறான் என்றால் தாய் தந்தையர்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானவர்கள், தாய் தந்தையர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள், உபகாரங்கள் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஒரு மனிதர் கேட்டார்: ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விருப்பமான அமல் எது என்று கேட்டார். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விருப்பமான அமல் எது என்று கேட்டார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்: அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்குண்டான நேரத்தில் தொழுவது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒன்று என்றார்கள். அடுத்தும் கேட்டார்: யா ரசூலல்லாஹ், அதற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் எது என்று கேட்டார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்: பிர்ருல் வாலிதைன், தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்யுதல் என்று சொன்னார்கள்.
அதற்கு பிறகு கேட்டார், யார சொல்லலாம், தொழுகைக்கு பிறகு தாய் தந்தைகளுக்கு உபகாரம் செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் எது என்று கேட்டார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தல் என்று சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா தனக்கு அடுத்து நாம் உபகாரம் செய்ய தகுதியானவர் பெற்றோர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இஸ்லாத்துடைய இரண்டு முக்கியமான கடமைகளுக்கு மத்தியில் தொழுகை, இஸ்லாத்துடைய இரண்டு முக்கியமான இஸ்லாத்துடைய கடமைகளில் முக்கியமான ஒன்று ஜிஹாது, இதுவும் இஸ்லாத்துடைய கடமைகளில் முக்கியமான ஒன்று. ஆனால் ரெண்டுக்கும் இடையில் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தலை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவது, பெற்றோர்களை மதிப்பது என்பது எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் பாருங்கள், தாய் தகப்பனை மதிப்பது இல்லை, பெற்றோர்கள் சொல் கேட்பது இல்லை, பெற்றோர்களை அவமதித்தல் அதிகமாக விட்டதை உலகத்தில் பார்க்கிறோம். பெரியோர்கள் சொல்வார்கள், பெருமக்கள் சொல்வார்கள், அஹக்குல் ஹுகூகி பிர்ருல் வாலிதைன், கடமைகளிலேயே ரொம்ப தகுதி வாய்ந்தவர்கள் யார் என்றால் நாம் செய்யக்கூடிய கடமைகளிலேயே ரொம்ப தகுதி வாய்ந்தவர்கள் முதலிடத்துக்கு இருப்பவர்கள் யார் என்றால் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதுதான் என்று பெருமக்கள் இந்த ஹதீஸையும் குர்ஆன் வசனத்தையும் வைத்து சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவேதான் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதர் வந்தார். அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களோடு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், ஜிஹாது செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய நன்மையை நாடி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி வந்து கேட்டார். யார ரசூலல்லாஹ், உபாயுக அலல் ஹிஜ்ரத்தி வல் ஜிஹாத், ஹிஜ்ரத்தின் மீதோ அல்லது ஜிஹாத் செய்வதற்காக வேண்டிய உங்களிடத்தில் நான் உறுதிமொழி எடுக்க இருக்கிறேன் என்று வந்து நின்றார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்து விட்டு சொன்னார்கள், ஃபஹல் மின் வாலிதைக அஹதுன் ஹய்யுன், உடைய பெற்றோர்களில் யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். உடைய பெற்றோர்களில் யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். ஆமா யா ரசூலல்லாஹ், பல் கிலாஹுமா ஹய்யுன், இருவருமே உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொன்னார் அந்த மனிதர். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபர்ஜி இலா வாலிதை ஃபஅஹ்சின் சுஹபத்துஹுமா, உன் பெற்றோரிடத்தில் செல்லு, அவர்களுக்கு உபகாரம் செஞ்சு அவர்களோடு சேர்ந்து வாழு என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு இதுதான் ரொம்ப நல்லது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அருமை நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் போருக்காக வேண்டிய ஆட்களை தயார் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும், எதிரிகளை எதிர்த்து போராட வேண்டும், ஆட்கள் தேவை, மனிதர்கள் தேவை, முஜாஹிதீன்கள் தேவை. அப்படி இருந்தும் கூட நானும் போருக்கு வருகிறேன் என்று கேட்ட நபி தோழருக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில், உனக்கு வாப்பா உம்மா உண்டா என்று கேட்டார்கள். இருவரும் உயிரோடு இருக்கிறார்கள் சொன்னவுடன் வாப்பா உம்மாவுக்கு பணிவிடை செஞ்சு அதுதான் சிறந்தது என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என்றால் பெற்றோர்களை மதித்தல், கண்ணியப்படுத்துதல், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது எந்த அளவுக்கு இஸ்லாத்தில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையான பெருமக்களே, பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமைகள், உரிமைகள் நிறைய உண்டு. அதில் ஒன்று, பெற்றோர்கள் விஷயத்தில் நல்லதை நாம் பரிமாற வேண்டும். பெற்றோர்கள் விஷயத்தில் நல்லதை நாம் பரிமாற வேண்டும். அவளுக்கு முன்னால் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். பொதுவாகவே வயதான பெற்றோர்கள் வீட்டில் இருந்தாலே, அது தாயா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும், ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள். தொணத்தொணாவென்று ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதே போன்று வீட்டில் இருந்து ஏதாவது பொருள் வெளியே போனா இது யாருக்கு, எதுக்கு, இது யார் குடிக்கீங்க வைக்கீங்க என்று பெற்றோர்கள் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தும். இந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தும். ஆனால் அந்த மாதிரி அவருடைய பழக்கம் வழக்கம், நாமும் வயதாகிவிட்டாலும் கூட நமக்கும் அது போன்ற குணம்தான் ஏற்படும். நமக்கும் வயதாகிவிட்டால் நமக்கும் அது போன்ற குணம்தான் ஏற்படும். பெற்றோர்கள் வயதாகிவிட்டால் ஏதாவது பேசிக்கொண்டு இருப்பார்கள், நம்மளுக்கு எரிச்சலை தரக்கூடிய வார்த்தைகளை பேசுவார்கள். ஒரு பொருளை வெளியே கொடுத்தால் எதற்காக கொடுக்கிறீர்கள், யாருக்கு கொடுக்கிறீர்கள், ஏன் கொடுக்க வேண்டும் என்ற வார்த்தையை கேட்பார்கள். நமக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் அந்த பெற்றோர்களுக்கு நம்ம கண்ணியத்தையும் மதிப்பையும் நாம் அளிக்க வேண்டும் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் சொல்கிறான், இம்மா யுபலகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின், வயது முதிர்ந்த தாயோ தந்தையோ அல்லது இருவருமோ இருந்தால்
நீங்கள் சீ என்று கூட சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வலா தன்ஹருஹுமா, நீங்கள் அவர்களை விரட்டாதீர்கள், வகுல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தையை, நல்ல வார்த்தையை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் பெற்றோர்கள் விஷயத்தில் நாம் நல்ல விஷயங்களை பரிமாற வேண்டும். அந்த பெற்றோர்களை பற்றி நமக்கு தவறான எண்ணங்கள் இருந்தாலும் கூட எங்க வாப்பா இப்படி, எங்க உம்மா இப்படி என்று யாரிடத்தும் சொல்லவும் கூடாது. அவர்களையும் நாம் குறை சொல்லக்கூடாது. நீங்க என்ன வாப்பா, நீங்க என்ன உம்மா என்று அவர்கள் எரிச்சல் பட்டு பேசுவதும் கூடாது. அவர்களை பற்றி பிறரிடத்தில் குறையும் சொல்லக்கூடாது. ஏன்னா வயதானவர்கள், அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், அவருடைய குணத்தை மாற்ற முடியாது என்பதை புரிந்து கொண்டுதான் அல்லாஹ் சொல்கிறான், சீ என்ற வார்த்தை கூட சொல்லாதீர்கள், அவர்களை விரட்டாதீர்கள், கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஹ்ஃபிது லஹுமா ஜனாஹல் ஜுல்லி மினர் ரஹ்மதி வகுர் ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. எதையாவது பெற்றோரிடத்தில் பேசுவதா இருந்தால் நீங்கள் பணிந்து, பணிவோடு, அன்போடு நீங்கள் இரக்கத்தை காட்டி பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பெற்றோரிடத்தில் ஏதாவது பேசுவதா இருந்தால் பணிவோடும் அன்போடும் இரக்கத்தை காட்டி, கருணையை காட்டி நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பார்த்தால் பெற்றோர்களை மதிக்க வேண்டும், பெற்றோர்கள் மீது கண்ணியப்படுத்த வேண்டும், பெற்றோர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும், அவர்களுக்கு முன்னால் பணிந்து குனிந்து தாழ்ந்து இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் இன்று நிலைமை என்ன? இன்று நிலைமை என்ன? வயது முதிர்ந்த பெற்றோர்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பரக்கத்து, அந்த பரக்கத்தை மறந்துவிட்டு பெற்றோர்களை ஓரத்தில் உட்கார வைப்பதையும், பெற்றோருடைய பேச்சை மதிக்காமல் இருப்பதையும், பெற்றோர்களை அவமதிப்பதையும், பெற்றோர்களை சீ வா போ என்று சொல்வதையும் இன்று உலகத்தில் பார்க்கிறோம். இல்லையா? உலக நடப்பு இது. ஒரு வயதான தாயை தந்தையை இருந்து மகனிடத்தில், மகனே எனக்கு தண்ணி கொடுப்பா என்று கேட்டால் நீ போய் அள்ளி குடின்னு சொல்வார்கள். வயது முதிர்ந்த தாயை தந்தையை இருந்து என் அன்பு மகனே எனக்கு தண்ணி கொடுப்பா என்று கேட்டால் நீ போய் அள்ளி குடின்னு சொல்வார்கள். அதே போன்று மகனும் மருமகனும் பேர குழந்தைகளும் இருந்து சாப்பிட்டுக் கொண்டு இருக்கின்ற போது வயதான பெற்றோர்கள் எனக்கும் பசியா இருக்கு, உணவு தாருங்கள் அன்பு மகனே என்று கேட்டால் வரக்கூடிய பதில் ஒன்று வயதான தந்தையா இருந்தால், தாயா இருந்தால் கிழவி அல்லது கிழமை சும்மா கடை, இப்பந்தான் நான் கொண்டாட்டியோட பிள்ளையோட இருந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கு முன்னே உனக்கு என்ன பேச்சு, சும்மா கடை என்று சொல்வாங்க. பசியின் கொடுமை, தாயின் வார்த்தை அன்பு மகனே எனக்கு உணவு தாப்பா என்று தளர்ந்த அந்த குரலால் கேட்கிறார். ஆனால் மகனோ மருமகளும் பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் சேர்ந்து வயதான கிழவி அல்லது கிழவனை ஒரு ஓரத்தில் உட்கார சாப்பிட்டு முடித்த பிறகு உணவு தருகிறோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை, நிகழ்வுகளை இன்றைய காலத்தில் பார்க்கிறோம். என்னுடைய பெற்றோர்களை மதிக்காத, பெற்றோர்களை கண்ணியப்படுத்தாத, பெற்றோர்களை அவமதிக்கின்ற, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யாத பிள்ளைகளை பற்றி தான் நபிகள் பெருமானார் சொல்வார்கள் கடுமையாக கண்டித்து உள்ள வரலாறை, ஹதீஸைகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் ரஹிம அன்ஃபுஹு ரஹிம அன்ஃபுஹு ரஹிம அன்ஃபுஹு, அவருடைய மூக்கு மண்ணாகட்டும், அவருடைய மூக்கு மண்ணாகட்டும், மூக்கு மண்ணாகட்டும் என்று 3 முறை சொன்னார்கள். அவனுக்கு இழிவு ஏற்படட்டும், அவனுக்கு நாசம் ஏற்படட்டும் என்ற அர்த்தத்தில் மூக்கு மண்ணாகட்டும், அவருடைய மூக்கு மண்ணாகட்டும், மூக்கு மண்ணாகட்டும் என்று 3 முறை சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார ரசூலல்லாஹ், யாரை பார்த்து இவ்வாறு சொல்கிறீர்கள் என்று. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் அதரக வாலிதைஹி இந்தல் கிபரி அவ் அஹதுஹுமா சும்ம லம் யதுகுல் ஜன்னah, வயது முதிர்ந்த தாயும் தந்தையும் அல்லது இருவரில் ஒருவர் இருந்து சொர்க்கத்துக்கு போகாத பிள்ளைகள் அவனுக்கு இழிவு ஏற்படட்டும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்வது, தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமைகளில் எந்த குறையும் வைக்காத பிள்ளைகளுக்கு மறுமையில் சொர்க்கம் உண்டு. ஆனால் இவைகளில் தவறிவிடுகின்ற பிள்ளைகளுக்கு நாசம் உண்டு என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பெற்றோர்களை மதிக்குகின்ற விஷயம் நிறைய உண்டு. அது ஒன்று, பெற்றோர்கள் விஷயத்தில் நல்ல விஷயங்களை பரிமாற வேண்டும். இரண்டாவது என்ன, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும், பெற்றோர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும். குடும்பத்தில் நடக்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரிதான், அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம்.
நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கோப பார்வை தாய் தந்தையுடைய கோபத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் எந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை நாம் பார்க்க வேண்டும். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவர்கள் முஸ்லிமாகி விட்டார்கள். இவருடைய தாய் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. ஒரு நாள் தன்னுடைய பிள்ளையை அஸ்மாவை பார்க்க வந்தார்கள். அவர்களை பிள்ளை பார்ப்பது முஷ்ரிக்காக இருக்கின்ற இனவிக்கும் தாயை பிள்ளை பார்ப்பது கூடுமா கூடாதா என்று நபிகள் நாயகத்திடம் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்க வந்தார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன் தாய் மாற்று மதத்தில் இருந்தாலும் அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். என்றால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பெற்றோர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, எந்த காரியமாக இருந்தாலும் சரிதான், வயதான பெற்றோர்கள் ஓரமாக இருப்பாங்க, அவளுக்கு மகிழ்ச்சி என்பது இருக்காது. என்ன உங்க பேர குழந்தைக்கு சுண்ணத்தாம, உங்க பேரனுக்கு கல்யாணம் நிக்காக இருக்காம அப்படின்னு கேட்டா கவலையை தெரிவிப்பார்கள். ஒரு வார்த்தை என் மகன் சொல்லலை, என் பேரனுக்கு சுண்ணத்து நிக்காக என்று என்னை மதிக்கலை, எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். என் பேரனுக்கு கல்யாணம் என்றால் நிக்காக என்றால் எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் ஒரு வார்த்தை என்னிடம் என்னுடைய மகன் சொல்லவில்லை என்ற தாயை தந்தையை சொல்வார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பெற்றோர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி, சஹாபாக்களிலே இவர்தான் அதிகமான ஆண்டுகள் வாழ்ந்தவர், கடைசியாக மரணித்தவர். ஹிஜ்ரி 110 வரைக்கும் வாழ்ந்தவர் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி. நபிகள் நாயகத்தை பற்றி சொல்கிறார், ராயத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகஸ்ஸிமுல் லஹம ஃபீ ஜிஅரானா. ஜியரானா என்ற இடத்தில் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் இறைச்சியை பங்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் அப்போ நான் சின்ன பையன், வான யௌமயிதின் குலாமு, அப்போ நான் சின்ன பையன். அப்ப ஜியரானா என்ற இடத்தில் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்கள் இறைச்சியை பங்கு வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அம்மா வந்தாங்க நபிகள் நாயகத்திடம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து அந்த அம்மாவை வரவேற்று தன் மேனியில் கிடந்த துண்டை எடுத்து கீழே விரித்து அம்மா உட்காருங்கள் என்று சொல்லி அந்த இறைச்சியை அந்த வந்த அம்மாவுக்கும் கொடுத்தார்கள். நான் கேட்டேன், இது யார் என்று கேட்டேன், இது யார் என்று கேட்டேன். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஹாதிஹில் உம்மா அர்தஅத், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு பால் கொடுத்த தாய் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகத்திற்கு பால் ஊட்டிய தாய், பெற்ற தாய் அல்ல, தாய்க்கு பிறகு பால் கொடுத்த தாய்க்கும் கூட வந்த தாயை வரவேற்று உட்கார வைத்து தன்னுடைய மேனியில் கிடந்த ஆடையை கீழே விரித்து உட்கார்ந்தாமா என்று சொல்லி அந்த இறைச்சியில் ஒரு பகுதியை கொடுத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தினார். என்றால் இன்றைக்கு நம் நிலைமை என்ன? யாரோ எவரோ அவர்களுக்கு உணவையும் உடையையும் காசு மரத்தையும் கொடுத்து மகிழ்ச்சி ஏற்படுத்துவார்கள். ஆனால் வீட்டில் இருக்கும் அன்னையும் தந்தையும் துக்கத்தில் கவலையில் இருப்பார்கள். வீட்டில் இருக்கும் அன்னையும் தந்தையும் துக்கத்தில் கவலையில் இருப்பார்கள். மகன் இப்படி அள்ளி அள்ளி வீசுறான், ஏழை மக்களுக்கு ரொம்ப தர்மம் செய்கின்றான். பெற்றோர்கள் சொல்வார்கள், அவன் கொடுத்து என்ன செய்ய உருப்பட மாட்டான்னு சொல்வார்கள். ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க? நிறைய தர்மம் செய்கின்றான். தாய் தந்தை முக்கியம். எங்களுக்கு உதவாத காசு, எங்களுக்கு தராத தர்மம், அது என்ன தர்மம் என்று எத்தனையோ தாய்கள் எத்தனையோ தந்தைமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை உலகத்தில் பார்க்கிறோம். எனவே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த காரியத்தில் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அது மட்டுமல்ல அருமையான பெருமக்களே, எந்த ஒரு காரியமானாலும் அவர்களிடத்திலும் ஆலோசனை கேட்க வேண்டும். வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அவர்களிடத்தில் ஆலோசனை நாம் கேட்க வேண்டும். அவருடைய முடிவை நாம் கேட்கவில்லை என்றாலும், அவருடைய முடிவை முடிவாக எடுக்கவில்லை என்றாலும் நாம் தான் முடிவை இருக்கிறோம். வயதான பெற்றோரிடத்தில் ஆலோசனை கேட்டு, இன்னிடத்துடைய பேரனுக்கு பேத்திக்கு மாப்பிள்ளை வருகிறது அல்லது
மணமகன் வருகிறான், என்ன செய்யலாம் என்று நாம் கேட்க வேண்டும். அல்லது என்ன காரியத்தை நான் செய்ய போறேன், செய்யலாமா செய்ய வேண்டாம் என்று ஒரு ஆலோசனை கேட்க வேண்டும். இந்த வயது முதிர்ந்த பெற்றோர்கள் அல்லாஹ் என் மகன் இருக்கும் காரியத்தில் உதவி செய்து துவா செய்தால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கும் துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அதுவும் இல்லையா? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் 3 வேளை உணவு கொடுத்தால் போதும், அது பெற்றோரை கண்ணியப்படுத்துவது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுவல்ல, பெற்றோர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும், பெற்றோரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும், பெற்றோரிடத்தில் நாம் நல்ல விதமாக நடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பெற்றோர்களை பார்த்து கால் கூட நீட்டக்கூடாது. பாப்பா உமா முன்னால் இருக்காங்க, அவனுக்கு நேராக கால் நீட்டு கூட உட்காரக்கூடாது என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். இன்னைக்கு நிலைமை என்ன? வயது முதிர்ந்த தாயும் தந்தையும் கீழே இருப்பாங்க, மக மெத்தையில பஞ்சு மெத்தையில கட்டில சேரில் இருப்பாங்க இல்லையா? காலையும் அப்படியே ஆட்டிக்கிட்டு காலையும் ஆட்டிக்கொண்டு இருப்பார்கள். பாப்பா இருக்காங்களா உமா இருக்காங்களா மரியாதை கூட இல்லாமல், வயது முதிர்ந்தவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்காமல், தாய்க்கும் தந்தைக்கும் மதிப்பு கொடுக்காமல், அப்படியே தாயும் தந்தையும் தான் இருக்கும் இருக்கையில் இருந்து விட்டால் இது என்னுடைய இருக்க கீழே இறங்க வாப்பா, கீழே இறங்குமா சொல்லுவாங்க. பார்க்கமா இல்லையா உலகத்தில்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்கிறார்கள், பெற்றோர்களை அவமதிக்கும் செயல், பெற்றோர்களை பழிக்கும் செயல் எத்தனை என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். பெற்றோர்களை பழிக்கும் செயல், அவமதிக்கும் செயல் எத்தனை என்று நிறைய உண்டு. அதுல ஒன்று, நாம் உடுத்திய ஆடை அதை உதறி அந்த ஆடையில் இருக்கும் தூசி பெற்றோர்கள் மீது பட்டாலும் அதுவும் அவமதித்தல் என்று சொன்னார்கள். நாம் உடுத்திய ஆடையை உதறுகிறோம், உதரும் போது அதில் இருக்க தூசி பாப்பா உம்மா மேல பட்டாலும் கூட அதுவும் அவமதித்தல் என்று சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா என்றால் இன்னைக்கு வார்த்தையால் எவ்வளவு திட்டி, எவ்வளவு ஏச்சு, எவ்வளவு பேச்சு. அது மட்டுமா? ஆடையை உதறி அந்த ஆடையில் இருக்கும் தூசி மேலே பட்டாலும் பெற்றோரை அவமதித்தல் என்று சொன்னார்கள் என்றால் இன்னைக்கு காலால் உதைக்கிறார்கள், மிதிக்கிறார்கள், கையால் பிடித்து வெளியே தள்ளுகிறார்கள், கையால் பிடித்து வெளியே தள்ளுகிறார்கள். அருமையான பெருமக்களே, பெற்றோர்கள் செய்யக்கூடிய கடமைகளும் உரிமைகளும் நிறைய உண்டு. அதில் 3வது விஷயம், பெற்றோர்கள் இருக்கும் திசையை நோக்கி காலை நீட்டுவது கூட கூடாது என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அது மட்டுமல்ல, அவளுக்கு முன்னால் நாம் நடந்து போகக்கூடாது. 2 பேரும் ஒன்றா போகிறோம், வாப்பா உம்மா முன்னால விட்டு தான் நம்ம பின்னால போகணும். வாப்பா உம்மாவை முன்னால விட்டு பின்னால போகணும். இன்னைக்கு என்ன, வாப்பா நீங்க பின்னால வாங்க நான் முன்னால போறேன் நம்ம சொல்லுவோம் இல்லையா? நீங்க பின்னால வாங்க நான் முன்னால போறேன். வாப்பா உம்மா பின்னால தனியாகும். அவங்க இல்லாமல் நம்ம வந்தோம், வாப்பா உம்மா இல்லாமல் நம்ம வந்தோம். அவர்களும் ஒரு காரணம், அல்லாஹ் முக்கிய காரணம். உலகத்தில் மனிதர்கள் பிறப்பதற்கு தாயும் தந்தையும் காரணம். எனவே வாப்பா உம்மா வைத்துதான் நாம் வந்திருக்கிறோம். அந்த வாப்பா உம்மாவை எந்த காரியத்திலும் முற்படுத்த வேண்டும். வெளியில் இருவரும் செய்கின்ற பொழுது வாப்பாவுக்கு முதலிடம், வாப்பாவை முன்னால் போகவிட்டு என்னால் நாம் போக வேண்டும் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அது மட்டுமல்ல, எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய உண்டில். அதில் ஒன்று, இல்ஸமுஹுமா ஃபஇன்னல் ஜன்னத தஹத அர்ஜுலிஹுமா. உடைய சொர்க்கம் வேண்டுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனக்கு சொர்க்கம் வேண்டுமா? உன் தாயினுடைய காலை இருக்க பிடித்து கோள் சொன்னாங்க, சொர்க்கம் கிடைக்கும் என்றார். உன் வாப்பா உம்மாவுடைய காலை நல்லா இருக்க பிடிச்சுக்கோ, உனக்கு சொர்க்கம் உண்டு. அவனுடைய காலுக்கு கீழ் தான் சொர்க்கம் உண்டு என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். இல்ஸஹுமா, அவ்விருவரையும் இருக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபஇன்னல் ஜன்னத தஹத அர்ஜுலிஹுமா, சொர்க்கம் அந்த இருவருடைய காலுக்கு கீழ் தான் உண்டு என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, அருமையான பெருமக்களே, நம்முடைய வாப்பா உம்மாவை கண்ணியத்தோடு மதிப்போடு இரக்கத்தோடு ஒரு பார்வை பார்த்தால் அல்லாஹ் தரக்கூடிய சிறப்பை பாருங்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் தருகிறான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கருணை பார்வை கொண்டு, அன்பை பார்வை கொண்டு பாப்பா உம்மா இருக்காங்க, பக்கத்தில் இருந்து ஒரு பாசத்தோடும் நேசத்தோடும் அந்த பெற்றோர்களை பார்த்தால் அல்லாஹ் தரக்கூடிய சிறப்பு மதிப்பு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் நன்மை அல்லாஹ் தருகிறான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதபல்லாஹு பிகுல்லி நபரத்தின் ஹஜ்ஜத்தன் மப்ரூரா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
கருணை பார்வை கொண்டுடைய பெற்றோரை பார்த்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் நன்மையே அல்லாஹ் எழுதுகிறான் ஒவ்வொரு பார்வைக்கும் என்று சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம், ஒவ்வொரு நாளும் 100 தடவை அவ்வாறு பார்த்தாலும் 100 ஹஜ் செஞ்ச நன்மை உண்டா கேட்டார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நஅம் அல்லாஹு அக்பர் வ ஆதியஹு, அல்லாஹ் மிக பெரியவன், கண்டிப்பாக அந்த கூலியை கொடுப்பான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நிலைமை என்ன? வாப்பா உமா பார்த்தால் எரிச்சலா இருக்கும் இல்லையா? பேச்சும் எரிச்சல், பார்வையும் எரிச்சல், செயலும் எரிச்சல். உட்கார்ந்து வாப்பா, மூஞ்சி முகரை பார்த்தா அள்ளு சொல்லுவாங்க. இந்த மகனை பார்த்து தான் நான் பெற்ற மகன், என் பையன், என் பிள்ளை என்று அவர்கள் பாசத்தோடும் நேசத்தோடும் கண் குருவை உயர்த்தி தூக்கி நெஞ்சோடு அணைத்து முத்தம் கொடுத்த இந்த மகன், இவர்கள் ஆளான பிறகு, உழைக்கும் திறன் வந்த பிறகு வாப்பாவை மதிப்பது இல்லை, உட்கார்ந்து வாப்பா என்று எரிச்சப்பட்டு பேசுகிறார்கள், கோப பார்வையோடு பார்க்கிறார்கள். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னது என்ன? கருணை பார்வையை உண்டு, தன்னுடைய வாப்பா உம்மாவை பார்த்தால் ஒரு ஹஜ் செஞ்ச நன்மை உண்டு, ஒவ்வொரு நாளும் 100 வாட்டி பார்த்தால் 100 ஹஜ் செஞ்ச நன்மை உண்டு என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள். என்றால் தாயினுடைய மதிப்பையும் கண்ணியத்தையும் நாம் புரிய வேண்டும். அது மட்டுமல்ல அருமையான பெருமக்களே, அடுத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், பெற்றோர்களுக்கு செலவுக்கு காசு கொடுக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு செலவுக்கு காசு கொடுக்கணும். மகன் கொடுக்கல, வாப்பா கேட்காமல் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் வாப்பாவுடைய காசை மகன் அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது என்கிறது இஸ்லாம். மகனுடைய காசை வாப்பா அனுமதி இல்லாமல் எடுக்கலாம், வாப்பாவுடைய காசை மகன் அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது என்கிறது இஸ்லாம். என்றால் பெற்றோர்களுக்கு செலவழித்தல், இதுவும் அந்த பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவது என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அது மட்டுமல்ல, உயிரோடு இருக்கும்போது கொடுக்க வேண்டிய கண்ணியங்கள், மதிப்புகள், உரிமைகள் நிறைய உண்டு. மரணித்து விட்ட பிறகும் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள் நிறைய உண்டு என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். மரணத்திற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன என்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒன்று பெற்றோர்கள் கடன் வைத்திருந்தால் அந்த கடனை அடைப்பது மகன் பிள்ளைகள் மீது கடமை. உன் பெற்றோர்கள் ஏதாவது வாக்குறுதி கொடுத்திருந்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதும் பிள்ளைகள் மீது கடமை ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அது மட்டுமல்ல, மரணித்துவிட்ட பெற்றோர்களை வாரத்தில் ஒரு முறை அவருடைய கபரை ஜியாரத் செய்வது இதுவும் நன்மை என்றார்கள். இன்னைக்கு ஜியாரத் என்பது இல்லை இல்லையா? உயிரோடு இருக்கும்போது வாப்பா மீது பாசம் வைத்திருப்போம், நேசம் வைத்திருப்போம். மரணித்து விட்ட பிறகு நாம் மறந்து விடுவோம். மரணித்து விட்ட பிறகும் அந்த வாப்பா உமாவுக்கு செய்ய கருவிகள் ஒன்று வாப்பா உமாவுடைய கபரை ஜியாரத் செய்தல், இதுவும் கண்ணியப்படுத்துவது என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, மன் ஸார அபல அபவைஹி அவ் அஹதுஹுமா ஃபீ குல்லி யௌமின் ஜும்அத்தின், தாயே தந்தையோ அல்லது இருவரில் ஒருவரையோ அவர்கள் அடங்கப்பட்டு இருக்கும் கபரை யார் ஜியார் செய்கின்றார்களோ வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா தனத்தன்று செஞ்சு ஃபஅரா இந்தஹு யாசீன், யாசின் சூராவையும் அந்த இடத்தில் ஓதி வஸ்தக்ஃபர லஹு, அவருக்கு பாவமன்னிப்பு கேட்டால் ஓஃபிர லஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு வாப்பா உம்மாவுடைய கபரை வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா தினத்தன்று கபர் ஜியாரத் செய்யக்கூடியவர்கள் யாரு? அங்கு இன்று யாசின் ஓதக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அவருக்காக வேண்டி பாவமன்னிப்பு கேட்பவர்கள் எத்தனை பேர்? நாம் செய்யக்கூடிய இந்த அமலின் காரணமாக அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறானே, இதற்காக வேண்டிய பாவமன்னிப்பு கேட்க வேண்டாமா? இதுவும் அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கண்ணியம், மதிப்பு என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். இன்னைக்கு மரணித்து விட்டால் மண்ணை போட்டு மூடுவோம், சரி எல்லாம் முடிந்து விட்டது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மரணித்து விட்ட பிறகும் அவளுக்கு செய்ய கடமைகள், உரிமைகள் உண்டு. அதில் ஒன்றுதான் அவளுக்காக வேண்டிய பாவமன்னிப்பு கேட்பது, அவர்கள் அடங்கப்பட்டு இருக்கும் இடத்தில் நின்று யாசின் சூராவை ஓதுவது. இப்படி எல்லாம் செய்தால் அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் வந்தார், யா ரசூலல்லாஹ், பனூ சலமா கோத்திரத்தை சார்ந்த மனிதர், ஹல் பகிய மின் பர்ரி அபவைய ஷையுன் அபர்ரஹுமா பிஹி பாத மௌத்திஹிமா, என் தாயும் தந்தையும் மரணித்து விட்ட பிறகு அவருடைய பெயரால் செய்ய வேண்டிய நன்மைகள் எதுவும் உண்டா என்று கேட்டார். என் தாயும் தந்தையும் மரணித்து விட்ட பிறகு அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், செயல்கள், நன்மைகள் எதுவும் உண்டா என்று கேட்டார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், 5 விஷயங்கள் உண்டுப்பா.
வாப்பா உமா மரணித்து விட்ட பிறகு அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் 5 விஷயம் உண்டு. ஒன்று என்ன? அஸ்ஸலாத்து அலைஹிமா, அவர்களுக்காக வேண்டி நீ துவா செய்வது. ஒன்று, யா அல்லாஹ் உங்க வாப்பாவுடைய பாவத்தை மன்னிச்சிரு, மறுமை சுருக்கத்தை கொடு என்று அவளுக்காக வேண்டி நீ துவா செய்வது. இரண்டாவது, வல் இஸ்திக்ஃபாரு லஹுமா, அவளுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு பிழை பொறுக்க தேடுதல். இது இரண்டாவது நீ செய்ய வேண்டிய கடமை. மூன்றாவது, வ இன்ஃபாது அஹ்திஹிமா மின் பஅதிஹிமா, அவர்களுக்கு பிறகு அவர்கள் ஏதாவது வாக்குறுதி கொடுத்திருந்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது மூன்றாவது விஷயம். நான்காவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வஸிலத்துர் ரஹமில்லதி லா தூஸலு இல்லா பிஹிமா, அவர்கள் மௌத்தா போன பிறகும் அவர்கள் யாரோடு சேர்ந்து சொந்தமோடு சேர்ந்து வாழ்ந்தால் சொந்தத்தை நீ முறிக்காத, நீயும் சேர்ந்து வாழு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது நாலாவது. ஐந்தாவது, வ இக்ராமு சதீகிஹுமா, அவர்கள் வாழும் காலத்தில் தன் தோழர்களில் தோழிகளில் யாரை கண்ணியப்படுத்தினார்களோ, அவர்கள் வாழும்போது ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நண்பர்கள் இருப்பார்கள், தோழர்கள் இருப்பார்கள், தோழிகள் இருப்பார்கள். அப்ப அவர்கள் கண்ணியப்படுத்திய அவருடைய தோழிகளை நீங்கள் கண்ணியப்படுத்துவது என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 5 விஷயம் வாப்பா உம்மா மரணித்து விட்ட பிறகு செய்ய வேண்டிய காரியங்கள் 5 என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவில வீதியில வாராங்க, வாகனத்தில் போய் கொண்டு இருக்கிறார்கள். வீதி ஒரு ஆளை பார்த்த உடனே இறங்கி வேகமா போனாங்க, இருந்த காசை ஃபுல்லா கொடுத்தாங்க, அவர்கள் அணிந்திருந்த ஆடையும் கலட்டி மேலையில் ஓட்டி விட்டார்கள். மக்கள் கேட்டார்கள், இல்லை இது ஒரு காசும் இல்லாம அணிந்திருந்த ஆடையும் அப்படியே கொடுத்து விட்டீர்கள், என்ன விஷயம் என்று. இவங்க யார் தெரியுமா? எங்க வாப்பாவுடைய தோழர், நண்பர். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தாய் தன்னுடைய தோழர்களை நண்பர்களை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிப்பான், அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எங்க வாப்பாவுடைய தோழரை பார்த்தவுடன் வாகனத்தை விட்டு இறங்கி அவருக்கு எது தேவையோ நான் கொடுத்து கண்ணியப்படுத்தினேன் என்றார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. என்றால் வாப்பாவுக்கு மதிப்பு இருந்தால் தானே இன்றைய காலத்தில் வாப்பாவுடைய நண்பர்களை மதிப்போம். பெற்றோர்களை மதித்தால் அல்லவா, பெற்றோர்களை கண்ணியப்படுத்தால் அல்லவா பெற்றோருடைய தோழிமார்களையும் தோழர்களையும் நாம் மதிப்போம். பெற்ற தாய் தந்தையை மதிப்பது இல்லை, கண்ணியப்படுத்துவது இல்லை, அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை உரிமைகளை நாம் செய்வது இல்லை, பெருமையாக பேசிக் கொள்வோம். உங்க வாப்பா உமாவுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், சோறு கொடுக்க மாட்டேன், தண்ணி கொடுக்க மாட்டேன், இவங்களுக்கு நான் இப்படி கொடுக்க முடியும் என்று இல்லையா உலகத்துல பார்ப்போம். எனவே தாயும் தந்தையும் மன்னித்து விட்ட பிறகும் செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் உண்டு. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மனிதர் வந்தார். யார சொல்லலாம், நான் பெரும் பாவம் செய்து விட்டேன், அது நபுத்து தம்பன் அதீமன், நான் மிகப்பெரிய பாவம் செய்து விட்டேன், யார சொல்லலாம் எனக்கு தௌபா உண்டா என்று கேட்டார். ஹல்லி மின் தௌபத்தின், எனக்கு தௌபா உண்டா என்று கேட்டார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் கேட்ட வார்த்தை தெரியுமா, உனக்கு உம்மா இருக்காங்களா என்று கேட்டார்கள். உனக்கு உம்மா இருக்காங்களா என்று. இல்லை. சாட்சி இருக்காங்களா? இருக்காங்க. பிர்ரஹா, அவளுக்கு நன்மை செய், உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள். மிகப்பெரிய பாவம் செய்துவிட்டு எனக்கு தௌபா உண்டா என்று கேட்ட மனிதரிடத்தில் ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வியை நாம் சிந்திக்க வேண்டும். உனக்கு உம்மா இருக்காங்களா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்னவுடன் ஹாலா இருக்காங்களா, சாட்சி இருக்காங்களா என்று கேட்டார்கள். ஆம் என்றார். உன் சாட்சிக்கு நன்மை செய். அப்ப என்ன அர்த்தம்? நீ செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்று அர்த்தத்தில் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் மனதில் வைத்து அவர் சாட்சிக்கே நன்மை செஞ்சால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றால் நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் நான் நன்மை செய்தால், உபகாரம் செய்தால் அல்லாஹ் தரக்கூடிய சிறப்பும் மதிப்பும் நிறைய உண்டு என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அது மட்டுமல்ல அருமையான பெருமக்களே, பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவதால் அல்லாஹ் தரக்கூடிய பரிசை பாருங்கள். விவரித்து சொல்ல நேரம் இல்லை. ஒன்று, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது. பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடமைகளை, உரிமைகளை, உபகாரங்களை, கண்ணியத்தை, மதிப்பை நாம் சரியாக செய்து வந்தால் அல்லாஹ் தரக்கூடிய பரிசுகளில் ஒன்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்து விட்டால் வேற என்ன நமக்கு தேவை? இரண்டாவது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மூன்றாவது, நீண்ட ஆயுளை அல்லாஹ் தருகிறான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தூபா மன் பர்ர வாலிதைஹி,
ஜாதல்லாஹு ஃபீ உம்ரிஹி, பெற்றோர்களுக்கு நன்மை செய்தார்களே அவர்களுக்கு வாழ்த்துக்கள், அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுப்பான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒன்று, பெற்றோரை கண்ணியப்படுத்தினால் மதிப்பளித்தால் அல்லாஹ் தரக்கூடிய பரிசுகளில் ஒன்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது, இரண்டாவது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, மூன்றாவது நீண்ட ஆயுள் தரப்படுகிறது, நான்காவது ரிஸ்கை அல்லாஹ் அதிகரிக்கிறான், ஐந்தாவது இது எல்லாத்தையும் விட சொர்க்கத்தை அல்லாஹ் கிடைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எனவேதான் அல்லாஹ் சொன்னார், உன் தாய் தந்தையை பார்த்து சீ என்று கூட சொல்லாத என்று. அவளுக்கு முன்னால் நின்றால் நீ அன்போடும் பாசத்தோடும் பேசுவது மட்டுமல்ல, நீ இரக்கத்தை காட்டி பணிவோடு நின்று என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இவரெல்லாம் பெற்றோர்களை மதித்து கண்ணியப்படுத்தி அன்பு காட்டி அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து வந்தால் அல்லாஹ் தரக்கூடிய பரிசுகள் 5 என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 5இல் ஒன்றுதான் சொர்க்கம். இதுக்கு மாற்றமாக பெற்றோர்களை நோவினை செய்து கண்ணியப்படுத்தாமல் நாம் வேதனை செய்து வந்தால் மேலே சொன்ன 5 பரிசும் சிறப்பும் நமக்கு கிடைக்காது. 6வது என்ன? மரணத்தின் நேரத்தில் களிமா வராது. மரண தருவாயில் களிமா வராது. 7வது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தை அதற்குண்டான தண்டனை, மனிதன் செய்யக்கூடிய பாவத்திற்குண்டான தண்டனையே அல்லாஹ் நாடினால் கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் தீர்ப்படுத்துவான். ஒன்றை தவிர, பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதை தவிர ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குல்லு துனூபி யுஅக்கிரல்லாஹு மின்ஹா மா ஷாஅ இலா யௌமில் கியாமா. மனிதர் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் அவனை தண்டிக்காமல் அல்லாஹ் நாடினால் கியாமத் வரைக்கும் அல்லாஹ் பிற்படுத்துவான். இல்லா உகூகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதை தவிர. பெற்றோர்களுக்கு நோவினை செய்தால் ஃபஇன்னல்லாஹ யுஅஜ்ஜிலுஹு லிசாஹிபிஹி ஃபில் ஹயாத்தி கப்லல் மௌத். எந்த ஒரு மனிதன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்தானோ வாழும் காலத்திலேயே மௌத்துக்கு முன்னாலே அதற்குண்டான பலாபலனை உலகத்தில் அனுபவிப்பான். சொன்னாங்க. இன்னைக்கு உலகத்தில் பார்ப்போம், அவன் வாப்பாவுமா மதிக்கல, சோறு கொடுக்கல, ரொம்ப குடும்பப்படுத்தினா, அதான் அவங்க இல்லை அவனை குடும்பப்படுத்தியது. அதுவும் என்ன வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? யுஅஜ்ஜிலுஹு, விரைவாக அல்லாஹ் கொடுப்பானா, விரைவாக அல்லாஹ் கொடுப்பான். ஃபஇன்னல்லாஹ யுஅஜ்ஜிலுஹு லிசாஹிபிஹி, பெற்றோர்கள் நோவினை செய்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா விரைவாக தண்டனை கொடுப்பான். ஃபில் ஹயாத்தி, வாழ்க்கையில் கப்லல் மௌத், மௌத்துக்கு முன்னாலேயே. மேலும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மறுமை நாளில் அந்த மனிதனிடத்தில் அல்லாஹ் பேச மாட்டான். உன் வாப்பா உமா நீ மதிக்கல, கண்ணியப்படுத்தலை, நான் உன்னிடத்துல பேச முடியாது, உன்னை பரிசுத்தப்படுத்த முடியாது. அது மட்டுமல்ல, கருணை பார்வை கொண்டு அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் எந்த அளவுக்கு இஸ்லாத்தில் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள், உரிமைகள், முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே பெற்றோர்களை மதிக்க வேண்டும், அவரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும், அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும், அவளுக்காக வேண்டி பாவமளிப்பு கேட்க வேண்டும். மரணித்துவிட்ட பிறகும் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எந்த குறையும் வைக்காமல் நாம் செய்து வந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அல்லாஹ்வுடைய அன்பும் கிடைக்கிறது. மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குகிறான். அப்படிப்பட்ட உயர்ந்த மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் பெற்றோர்களை மதித்து பெற்றோர்களை கண்ணியப்படுத்தி நடக்கும் மக்களாக அல்லாஹ் ஆக்கிய அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.